குட் மார்னிங். இன்றைக்கு செஷன் யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது? ஹலோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். இதுவரைக்கும் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எஸ் சார், எஸ் சார். நிறைய விஷயம் சொன்னாங்க சார். ஒரே ஒருத்தர் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்களா? ஹலோ. சார் வணக்கம் சார். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் சார். ஃபர்ஸ்ட் வந்து அந்த 3 செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பர்பஸுக்கு தான் யூஸ் பண்றாங்க அப்படின்றது பத்தி அதை பத்தியே தெரியாது. படிக்கட்டு அந்த சானிடரி நாப்கின்லேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டிமேட் வாஷ் பிளேஸ் வந்து இன்னொன்று இருக்கு. அதையும் வந்து இந்த பர்பஸ் தான் அப்படின்றதே நமக்கு வந்து அந்த நாலேஜே இல்லை. ஸோ இப்போ இது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெரிஞ்ச கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு ஒரு சீரியஸான விஷயங்களை கொடுத்துருக்கிறாங்க அப்படின்றது உண்மையிலேயே தெரிய வந்துங்க சார். நம்ம கம்பெனி உமன் ஹெல்த்துக்காக கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எக்ஸலண்டான ப்ராடக்ட். அதுதான் அன்றைக்கு சொன்ன மாதிரி பாலி சார் வந்து அவரு தூங்காம அவர் நிறைய விஷயங்களை அவர் சிந்தனை பண்ணி மக்களுடைய ஆரோக்கியத்துக்காக என்னென்ன கொடுக்கலாம். குறிப்பா லேடிஸ், இன்னைக்கு ஒவ்வொரு ஃபேமிலிலையும் லேடிஸ் தான் ஒரு முதுகெலும்பா இருந்து செயல்படுறாங்க. அப்ப அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கலாம், ஒவ்வொரு விஷயமும், அது ஃபோலிக் அயன் பிளஸா இருக்கட்டும், சத்தாவரி மேக்ஸா இருக்கட்டும், கிரான்பெரியா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு மார்னிங் செஷன்ல சொன்ன அந்த சானிடரி நாப்கின் இருக்கட்டும், இல்ல பேண்டி லைனர்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. அப்போ அதை பற்றிய அவேர்னஸ் முதல்ல நிறைய பேர்ட்ட இல்லை. ரெண்டாவது, எதுக்காக யூஸ் பண்றாங்களோ அந்த பர்பஸ். இன்னைக்கு மக்களுடைய மனநிலை, ஒரு காலத்துல ஒவ்வொரு வீட்லயும் எத்தனை குழந்தைங்க இருந்தாங்க, இன்னைக்கு குழந்தைங்களுக்காக ஒவ்வொருத்தரும் எத்தனை ஆஸ்பத்திரியை தேடி ஓடுறாங்க. என்ன காரணம்? ஸோ இதெல்லாம் வெளியே வரணும் தான் இன்றைக்கு சத்தாவரி மேக்ஸ்ல இருந்து இன்றைக்கு கம்பெனி ஒவ்வொரு பொருளா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்ஆர்ஜினல் ஆகட்டும், நோனி ஆகட்டும், இதெல்லாம் இன்னைக்கு வந்து பெரிய ரிலீஃபா இருக்கு. இயற்கையாகவே ரேடியேஷன்ல பாதிக்கப்பட்டு இன்னைக்கு எல்லாமே ஐடி பீப்புள்ஸ் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாததுக்கு காரணம் அதுதான், இம்பார்ட்டன்ஷியல். ரெண்டாவது, சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ன்ற பேர்ல எல்லாருமே சாப்பிட்ற சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால இன்னைக்கு இயற்கையாகவே இருந்த நிறைய சத்துக்களை இழந்து இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் உணவுகளை சாப்பிட்டு, அதாவது இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த அணுக்களை உற்பத்தி செய்யாத பொருட்களை இன்னைக்கு சாப்பிட்டுட்டு. இன்னைக்கு ஒரு மண்ணுல மண்புழுவே இல்லை. அப்ப மண்புழுவை கூட உற்பத்தி பண்ண முடியாத ஒரு மண்ணுல இருந்து விளையிற அந்த பயிர் எந்த அளவுக்கு இருக்கும்? அப்ப அந்த பயிரினுடைய தன்மை, அதை சாப்பிட்ற நமக்கு அந்த உயிரணுக்கள் எப்படி விருத்தி ஆகும், உயிரணுக்கள் எப்படி உற்பத்தி ஆகும்? ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. எங்க எல்லாத்தையுமே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு இதுல இந்த சத்துக்காக நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய பல வகைகள், அது எல்லாமே கெமிக்கல் இருந்து வந்தது தானே. அப்ப அதுல மட்டும் நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதுவே நம்ம இயற்கையா நம்முடைய அக்ரி ப்ராடக்டை யூஸ் பண்ண அந்த பழங்களா இருக்கட்டும், அதனுடைய டேஸ்ட் நீங்க பாருங்க, அந்த காய்கறிகளுடைய டேஸ்ட்டை பாருங்க. இன்னைக்கு விவசாயிகள் நிறைய பேர் இன்னைக்கு ஜூம்ல இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அன்னைக்கு முருகன் சார் அழகா சொன்னார், 5 வருஷமா என்னுடைய நெல் வயலுக்கு நான் வந்து வெஸ்டிஜ் ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்றேன். அப்ப அந்த அரிசியினுடைய டேஸ்ட், அந்த அரிசியினுடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் அந்த அவேர்னஸ் நீங்க எத்தனை பேர்கிட்ட போய் பேசுறீங்கன்றது தான் முக்கியம். சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம ஆக்ஷன்ல கொண்டு போகணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.
முதல்ல நம்ம வீட்ல பண்ணணும். முதல்ல நம்ம வயல்ல பண்ணணும். இன்னைக்கு ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட். நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வீட்ல வாங்கி யூஸ் பண்றோமா? நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி குடுக்குறோமா? வீட்ல இருக்கிற மனைவிக்கு, சகோதரிகளுக்கு இதெல்லாம் வாங்கி குடுக்குறோமான்னு பாருங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதமான ப்ராடக்ட் நம்ம கையில கிடைச்சிருக்கு. காட்ஸ் கிரேஸ் கடவுளுடைய கிருபையால வாலி சார் நமக்கு எல்லாம் குடுத்திருக்கிறாங்க. சரியா பயன்படுத்து. ஒவ்வொரு பொருளும் சரி, நம்முடைய ஆரோக்கியத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது அக்ரி ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி, அது மண் வளத்த மட்டும் இல்ல. நாளைக்கு நம்முடைய வளமும் நல்லா இருக்கும். நம்முடைய நலமும் நல்லா இருக்கும். அதுதான் இன்னைக்கு வெற்றியினுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட். வேற யாராவது உங்க ஃபீட்பேக் குடுக்கறதா இருந்தா தாராளமா குடுக்கலாம். எப்படி பேசுறது? வெட்கப்படாதீங்க. இன்னைக்கு தேவி மேடம் எவ்வளவு அழகா சொன்னாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். பட் அத நம்ம பேசுறதுக்கு வெட்கப்படுறோம். ஒரு சகோதரனா, ஒரு சகோதரியா நினைச்சா நம்ம அத சொல்லி தான் ஆகணும். இன்னைக்கு ஒரு டாக்டர்ட்ட போனா எவ்வளவு விஷயங்கள பேசுறாரு. முன்பின் தெரியாத டாக்டர். அப்போ இந்த விஷயங்கள நம்ம சொல்லிக் குடுக்கலன்னா எப்படி தெரியும்? இன்னைக்கு குழந்தைகளுக்கே நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுங்கன்னு சொல்றாங்க. காரணம் நம்ம எல்லாருமே நெறைய விஷயங்கள் இது எப்படி பேசுறது? இது எப்படி பேசுறதுன்னா, அதுங்க வேற ஏதாவது ஒரு ரூட்ல போய் தெரிஞ்சுக்குது. அத விட அம்மா சொல்லிக் குடுக்கிறது தான் சரியான பக்குவம். சரியான விஷயம். சரியான வழிகாட்டுதல். அம்மாட்ட தான் சரியான வழிகாட்டுதல் இருக்கும். அது ஃப்ரெண்ட்ஸ்ட்ட இருந்து தெரியுதா? இல்ல வேற யார்ட்ட இருந்தா தெரியுதா? இல்ல ஏதாவது புக்ல படிச்சு தெரியுதா? இல்ல YouTubeல தெரியுதான்றது முக்கியம் இல்ல. எதுவா இருந்தாலும் நம்மளே சொல்லிக் குடுத்துட்டோம்னா, நாளைக்கு அந்த பசங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனா நம்ம எப்படி சொல்றதுன்னு யோசிச்சோம்னா, ஒரு தாய் ஒரு மகள்ட்ட தெளிவா என்னென்ன விஷயங்கள், உடல்நிலை மாற்றங்கள், பருவ மாற்றங்கள், அதுல வரக்கூடிய விளைவுகள், அத பின் விளைவுகள். இன்னைக்கு வந்து நெறைய நம்ம வெளிய பார்க்குறோம். அப்ப பேட் டச், குட் டச். யாரு யாரு நம்மள தொட அனுமதிக்கலாம்? யார் யாரு நம்ம கூட பேசுறது? யார் யாரு பக்கத்துல வந்து பேச அனுமதிக்கலாம்? இதையெல்லாம் முதல்லயே சொல்லிக் குடுத்துட்டோம் அப்படின்னா, எந்த பிரச்சனையும் இருக்காது. அது சொல்லிக் குடுக்காததுனால தான் நெறைய பிரச்சனைகளுக்கு காரணமாகுது. இன்னைக்கு எப்பவுமே ஒரு ஃப்ரெண்டா நம்ம குழந்தைங்கள பார்த்தோம் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் நம்மட்ட ஷேர் பண்ணணும். நம்ம இல்ல, ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணா, அவங்க ஷேர் பண்ற விஷயங்கள் யார் யார்ட்ட ஷேர் பண்றாங்களோ, அத பொறுத்து அவங்களுடைய சிட்யூவேஷன், அவங்களுடைய மாற்றங்கள் நெறைய இருக்கும். இன்னைக்கு ஃபேமிலி லைஃப்பா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஹெல்த்தா இருந்தா வெல்னஸா இருந்தாலும் சரி, நம்ம தான் அத ஃபிரெண்ட்ஸ், இன்னைக்கு பாலி சார் கடவுளுடைய தூதுவரா இன்னைக்கு நெறைய விஷயங்கள குடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு எத்தனையோ கம்பெனிகள் வரலாம், போலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு நிறுவனமும், இப்படிப்பட்ட ஒரு எம்டியும் நமக்கு கிடைச்சது நம்ம அப்பா, அம்மா செஞ்ச புண்ணியம். ஆனா இதுல ஜெயிக்கிறது நம்ம தான். நம்ம கையில தான் இருக்கு. நல்ல பொருள குடுத்தாச்சு, நல்ல பிளான குடுத்தாச்சு. ஆனா அதுல நான் பேச மாட்டேன். நான் எப்படி நான் இத எப்படி பேசுறது? அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த Zoom மீட்டிங்ல இருக்க ஒவ்வொரு சகோதர, சகோதரியா தான் நான் நினைச்சு பேசிட்டு இருக்கேன். என்ன சார் இந்த மாரி இதெல்லாம் பேசிட்டே இருக்காரு. இல்ல. சொல்லலைன்னா தெரியாது, புரியாது. இன்னைக்கு ஒரே ஒருத்தர் தான் மைக் ஆன் பண்ணி, சார் தெரிஞ்சுக்கிட்டேன்றாங்க. 2 பேர் தான் பேசுறாங்க. ஒரு ஜென்ஸும், ஒரு லேடீஸும். நான் 50 பேர் இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். அப்ப நம்முடைய மாற்றம் என்ன? நம்முடைய நம்ம என்ன இன்னைக்கு கத்துக்கிட்டோம்? இல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம புரிஞ்சுக்கிட்டா தானங்க முதல்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட் ட்ரெய்னிங் ஒவ்வொன்னா பார்க்க, அதுல உள்ள தெளிவான விஷயங்கள் தான் நம்மள அந்த ப்ராடக்ட் வாங்கியே யூஸ் பண்ண சொல்லும். எப்பவுமே இந்த ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணும்போது டே 1 அசோக் சார் அங்க அழகா தெளிவா சொல்லுவாங்க. அதுல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு, இல்ல ராஜன் சார் சொல்லுவாங்க. என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு, அத எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே. அப்ப நம்ம எப்படி அத யூஸ் பண்றோம்? நம்ம யூஸ் பண்றோமா? நம்ம வீட்ல எல்லாருக்கும் வாங்கி குடுக்குறோமா? நாளைக்கு இதனுடைய டெமோ நம்ம பார்க்கலாம். ஓகே. யாராவது ஃபீட்பேக் பேசுறதா இருந்தா பேசுங்க. இல்ல நம்ம செஷன எண்ட் பண்ணிக்கலாம். யாராவது பேசுறீங்களா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ராஜேந்திரன் சார். சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிஸ்ன்ற ஃப்ரூட்ஸ்ல இருந்தும் 2வது வந்து ஸ்ரீ பக்தான் அப்படின்ற நம்ம அந்த பழத்துல இருந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
ஆனா உண்மையிலேயே இந்த இன்கிரீடியன்ஸ் வந்து மேஜரான ஒரு பார்ட் இதுல இருக்கு அப்படின்ற விஷயம் இன்னைக்குதான் தெரிஞ்சுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் இல்ல அப்படின்ற நல்ல விஷயம் சொன்னாங்க. அப்ப நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்டே வந்து பாத்தீங்கன்னா இதுல திரும்ப திரும்ப வர்றதே வந்து பாத்தீங்கன்னா பெரிஸ்ன்ற வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, அது எல்ஆர்ஜில இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ அதோட வந்து பாத்தீங்கன்னா சீபக்தாட் அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணலாம். நிச்சயமா. ப்ளூபெர்ரி, ஸோ அப்ப ரிப்பீட் பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி. அதாவது சீபக்தான்றது ஒரு இமாலயன் பெரி. இமய மலைகள்ல வளரக்கூடிய, அதாவது இன்னைக்கு கொரோனா டைம்ல நம்ம பிரதமரே ரெக்கமெண்ட் பண்ண ஒரு பொருள் தான் சீபக்தான். அந்த சீபக்தானையும் குர்குமினையும் கொடுத்து இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் நம்ம காப்பாற்றணும். அந்த அளவுக்கு ஒரு இம்யூனிட்டி உள்ள ஒரு ப்ராடக்ட் சீபக்தான். அப்ப அது வந்து இன்னைக்கு பாலிசார் பாருங்க, மக்களுடைய நலன்ல எவ்வளவு அக்கறை இருந்தால் இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் இன்கிரீடியன்ஸா வச்சு நமக்கு இந்த பொருள் எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். இன்னைக்கு வந்து நம்ம ஆர்என்டி சென்டர்ல ரஷ்யாவிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, நம்ம கம்பெனிக்கு 2 ஆர்என்டி சென்டர் இருக்கு. அந்த ஆர்என்டி சென்டர்ல நம்ம வந்து எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி தான், டெஸ்ட் பண்ணி தான் வெளியே கொண்டு வராங்க. அதனாலதான் வெஸ்டீஜில் உள்ள ப்ராடக்ட்டை தைரியமா வாங்கி யூஸ் பண்ணலாம். சாதாரணமா இல்ல. இன்னைக்கு ஐசிஎம்ஆர் சர்டிபிகேட் முதல்ல நம்மகிட்ட 5 ப்ராடக்ட் தான் இருந்தது. இன்னைக்கு மேக்சிமம் எல்லா ப்ராடக்ட், எல்லா சப்ளிமெண்ட்டுக்கும் ஐசிஎம்ஆர் சர்டிபிகேட் கொண்டு வராங்க. என்ன காரணம்? அது அந்த குவாலிட்டியில நம்ம பொருள் இருக்கு. குவாலிட்டியில இருக்கும்போது அது சர்டிபிகேட் வாங்கிட்டாக்கா இன்னும் தைரியமா மருந்து கடையிலேயே சேல்ஸ் பண்ணலாம். எல்லா மருந்து கடையிலையும் சேல்ஸ் பண்ணலாம். நம்ம எனர்ஜி பூஸ்டர் ஆகட்டும், நம்ம சப்ளிங்கல் ஸ்ப்ரே ஆகட்டும், நம்ம சிஎம்டி ஆகட்டும். இன்றைக்கு வந்து இப்போ நோனி, ஆலோவேரா, ஸ்பைரல்னா இதுக்கெல்லாம் ஐசிஎம்ஆருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, ஐசிஎம்ஆர் சர்டிஃபிகேட்டுக்கு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ராஜேந்திரன் சார் இப்போ பேசினார் இல்லையா, அவரும் நிறைய அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒவ்வொன்றா இன்கிரீடியன்ஸ்லாம் பார்த்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஃபுட் பேட்ச் எப்படியும் அவங்க டீம்ல மாசத்துக்கு 10 ஃபுட் பேட்ச் வாங்கிடுவாங்க. ஃபுட் பேட்ச்ல நிறைய ரிசல்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நம்மகிட்ட இருக்க ப்ராடக்ட்ல எக்ஸலண்டான ப்ராடக்ட் ஃபுட் பேட்ச். யாரை வேணாலும் உடனடியாக அதை பயன்படுத்த சொல்ல முடியும். என்ன காரணம்? அது எக்ஸ்டர்னல் யூஸ். இன்டர்னல் அப்படின் போது யோசிக்கிற ஜனங்கள், அதாவது தெரியாத டாக்டர் புரியாத பாஷையில எழுதி கொடுத்தா கூட அதை இன்டர்னலா வாங்கி சாப்பிடறதுல தைரியமா வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம கூடவே இருக்கிற நம்ம கொடுக்கும்போது, நீங்க ரொம்ப சொந்தமா இருக்கலாம், ஏன் அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்டா கூட இருக்கலாம். ஆனா நீங்க கொடுக்கறத அவங்க வாங்கி சாப்பிடுறதுக்கு யோசிப்பாங்க. நிறைய குடும்பங்கள்ல இது நடக்கும். ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கொடுக்கறத அவங்க பார்ட்னரே சாப்பிட மாட்டாங்க. நம்ம லைஃப் பார்ட்னர் நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைப்போம். ஆனா அது கூட பயப்படுவாங்க. இல்ல வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கா? ஆனா புரியாத டாக்டர், தெரியாத டாக்டர் புரியாத பாஷையில எழுதி கொடுக்கறத வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ப்ராடக்ட் எல்லாமே இன்னைக்கு வந்து எஃப்டிஐ சர்டிபிகேட்டோட தான் இருக்கு. ஃபிக்கியில சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க நம்மளோட ஃபுட்டு ஐட்டம் எல்லாமே. ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட்டை தான் கொடுக்குறோன்றத முதல்ல நம்ம நம்பணும். அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணணும். நான் திரும்ப திரும்ப வந்து நிக்கிற இடம் அதுதான், கன்சியூம் அண்ட் ஷேர். நம்ம கன்சியூம் பண்ணாம ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமா உங்க வாயிலிருந்து வர்றது உண்மை இல்லை. நம்ம கன்சியூம் பண்ணிட்டு பேசணும் அப்படின்னா அதான் உண்மை. கன்சியூம் பண்ணாம நம்ம பேசினா அது உண்மை இல்ல. நல்லா புரிஞ்சுக்கிங்க. உண்மைக்கு பவர் அதிகம். எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்க நீங்க உண்மை பேசுறீங்களா, அது உங்களுடைய அடி வயிற்றுல இருந்து வருதா இல்ல உங்களுடைய உதட்டுல இருந்து வருதா கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களுடைய வார்த்தைகள்ல தெரியும், உங்களுடைய பார்வையில அதை கண்டுபிடிப்பாங்க. சொல்லுங்க சுமதி மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நானு என் பையனுக்கு உடம்பு சரியில்லாதாச்சு. அப்போ அவனுக்கு வந்து எது சாப்பிட்டாலும் செரிக்காது, எப்படியும் எடுத்துன்னு வரும். எல்லா டாக்டர்கிட்டையும் காமிச்சாச்சு, சரியா ஆகல. முடியாது, சரி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நான் இந்த ப்ராடக்ட வந்து ஆலோவேரா நீம் சார் சொன்னாரு, ரவிச்சந்திரன் சார், எல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன். அந்த ஃபைபர் எல்லாம் கொடுத்தேன். இப்ப அதை விட நல்லா இருக்கு. தூக்கம், நைட்ல நல்லா தூங்குறான். தூக்கம் வராது அது செரிக்காததுனால. அவனே நம்பாம இருந்தான். இப்போ எங்க ப்ராடக்ட வந்து கேட்டு வாங்குறான் சார். இதை இப்ப அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வானான்னு எங்க வீட்டுல எல்லாரும் ஒதுக்குனவங்க எல்லாருமே கேட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம்
எங்க வீட்டுக்காருக்கும் கிட்னி சுருங்கி இருக்கு. அவருக்கும் அதேதான். நான் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் கிட்ட கூட்டின்னு போனாங்க. கூட்டின்னு போகும்போது அந்த டாக்டர் கொடுக்குற மருந்து தான் நல்லதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட எல்லா ப்ராடக்டும் எடுத்துட்டு போய் காமிச்சேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ என் மருந்து வேணாம்டா, நீ இதையே சாப்பிடு, நல்லா இருக்கு, நீ இதையே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சஜெக்ஷன் பண்ணல எந்த மருந்துமே. இதையே சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அவனை. இப்ப நான் தான் நம்ம ப்ராடக்ட கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ அந்த எம்பிபிஎஸும் என்னோட இதெல்லாம் அந்த கேட்லாக் காமிச்சு அது எல்லாத்தையும் கேமரால போட்டோ எடுத்துன்னு போயிட்டாங்க. நான் கேட்கும் போது எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்றாங்க சார். அதுக்கப்புறம் தான் சார் என் பையன் நம்பினா, எங்க வீட்லயே நம்பினாங்க ஒரு எம்பிபிஎஸ் சொன்ன பிறகு. இது வரைக்கும் நான் சொல்லி எதுவுமே கேட்கல. ஏன்னா எல்லாம் வீட்டுக்குள்ள மார்க்கெட்டிங் பண்ணாத, வெளில போ அப்படின்வாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே கேக்குறாங்க என்கிட்ட இருந்து. இப்ப நான் எங்க வீட்லயே நான் டெய்லி மாசம் நான் 3 இது நாப்கின்ஸ் வாங்குறேன், அந்த இதுவும் வாங்குறேன், இன்டிமேட் வாஷ் வாங்குறேன், எல்லாமே வாங்குறேன். யூஸ் பண்ணி கேட்டு வாங்குறாங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு அது எனக்கு சொன்ன பிறகுதான் சார் இங்க வந்து வீட்லயே ஒர்க் அவுட் ஆச்சு. வெரி குட் மேடம். எப்படி இருக்கு பாருங்க சார். பண்றதுக்கு எவ்வளவு டிலே ஆகுது பாத்தீங்களா? ஆமா சார். இது நானே எல்லாரும் இந்த ப்ராடக்ட 2014ல இருந்து நான் மட்டுமே யூஸ் பண்றேன் சார். யாருமே அதை வந்து ஒரு மாதிரி பாப்பாங்க என்ன, உனக்கு ஏதோ ஒண்ணு ஆக போகுது பார், உனக்கு பின்னாடி சைடு எஃபெக்ட் ஆக போகுது, உனக்கு கிட்னி போயிட போகுது பார், அப்பதான் உனக்கு தெரியும், நீ ஒரு நாளைக்கு அப்படியே படுத்துற போற பாரு, இப்படி எல்லாம் நெகட்டிவாவே சொல்லுவாங்க என்ன. அந்த மாதிரி எனக்கு ஆனா பரவாயில்ல, நீங்க எல்லாரும் நல்லா இருங்க இங்கிலீஷ் மருந்தை சாப்பிட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். என் பேச்சு கேட்கல, நீங்க அவ்வளவுதான் கஷ்டப்பட போறீங்க அப்படின்னு சொல்லி இப்ப அவங்களா உணர்ந்த பிறகு தன்னால வந்துட்டாங்க சார் எல்லாருமே. இது பேட் கூட என் பொண்ணு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். வெரி குட் வெரி குட். அதுக்கு அப்புறமா உங்களுடைய தொடர் முயற்சி கிடைத்த வெற்றி இது. ஆமா சார். இப்ப 10 இயர்ஸா இப்பதான் சார் அதுக்கு ஒரு எங்க வீட்டுக்கே ஒரு இது இருக்கு, வரவேற்பு இருக்கு. இப்ப நான் சொல்றது எல்லாருமே கேக்குறாங்க. இப்ப நிறைய பேர் நான் சொன்னா காது கொடுத்து கேக்குறாங்க சார். தினமும் நான் ஒரு இது சொல்லிட்டு தான் வரேன். இப்ப எல்லாருமே கேக்குறாங்க. நிறைய பேர் வந்து இப்ப வீட்டுக்கிட்ட வந்துட்டு இதுக்கு சுகர், இந்த ஏரியா ஃபுல்லா சுகர் அதிகமா இருக்கு சார். நான் என்ன பண்றேன், உங்களை 3 மாசத்துல நார்மலுக்கு நான் கொண்டு வரேன், சேலஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். சேலஞ்ச் பண்றேன் சார். அந்த மாதிரி அப்படி இருக்கு சார். உங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை. ஆமா சார். எனக்கு முதல்ல 10 இயர்ஸா நான் சாப்பிட்ட நம்பிக்கை. 2014 டு இந்த இயர் வரைக்கும் அடிக்கடி இன்னமும் எங்க வீட்டுல நிறைய இருக்கு ப்ராடக்ட். நான் மாசம் நிறைய ப்ராடக்ட் வாங்கி டப்பாவா இருக்கு, நான் யூஸ் பண்றேன், கேட்கறவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன். அதான் சார். ஆமா சார். இப்பதான் சார் அதுக்கே எனக்கு மரியாதை வந்திருக்கு என்கிட்ட, எங்க வீட்டுல டாக்டர் சொன்ன பிறகுதான். அதுதான் சார். தேங்க்யூ சார். நிச்சயமா. அதாவது என்ன, நம்ம வந்து எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, அதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை பார்க்கும் பொழுதுதான் கூட இருக்கிறவங்களுக்கே நம்பிக்கை வருது. அப்ப நம்ம சொன்ன உடனே எல்லாரும் கேட்டணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விஷயம், எந்த வகையில நியாயம் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம போய் நம்ம சொன்ன உடனே அவங்க கேட்டணும், உடனே அவங்க நம்ம வெஸ்டீஜ்ல டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிடணும், உடனே நம்ம சொல்ற பொருள்லாம் வாங்கிடணும். எல்லாருமே அப்படி செய்வாங்களான்னு தெரியாது. ஆனா அவங்களுக்கு நேரம் நல்லா இருந்தா உடனே வந்துருவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் லேட்டா வருவாங்க. பட் நம்ம தொடர்ந்து நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கே ஒரு பாடம் படிச்சு கொடுக்கறதுக்கு நமக்கே ஒரு 10 வருஷம் ஆகுது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? பட் ஆனா தொடர்ந்து நம்பிக்கையோட நம்ம செய்யக்கூடிய வேலைகள் மற்றவங்களை நம்ம பக்கம் வர வைக்கும். ஏன்னா அவங்க ரிசல்ட் ஒண்ணுன்னா பார்க்க அவங்களா வருவாங்க. இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். வெஸ்டீஜை தொடர்ந்து பண்ணுங்க. நம்ம என்ன பண்றோம், ஒரு மீட்டிங், ஒரு ட்ரைனிங், நேற்று ஒரு எம்டிஎம் நடந்தது, எக்ஸலண்டான ஒரு எம்டிஎம். அந்த இதெல்லாம் பார்த்த உடனே அப்படியே பயங்கரமா எக்ஸைட் ஆகி என்ன பண்றோம், கடகடன்னு பேசுறோம் 10 பேர்ட்ட. அந்த 10 பேரும் நம்ம கூட வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமா போய் பேசுறோம். அதுல வரல, நமக்கு சரியான ரிசல்ட் வரல அப்படின்னா என்ன பண்றோம், அப்படியே ஆஃப் ஆயிரும். கரெக்டா? அப்படியே ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆகி இந்த பிசினஸ் நமக்கு செட் ஆகாதுன்றோம். திரும்ப 2 மாசம் கழிச்சு திரும்ப அப்ளைன் வந்து நம்மகிட்ட பேசுறாரு. பேசும்போது இல்லைங்க, வெஸ்டீஜ்ல இந்த மாதிரிலாம் மாற்றங்கள் வந்திருக்குது, இந்த ப்ராடக்ட்லாம் புதுசா வந்திருக்குது, இந்த ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப கொஞ்சம் மோட்டிவ் ஆகி திரும்ப ஒரு 4 பேரை போய் பார்க்குறோம். இப்படிதான் நம்ம வந்து அதை தொடர்ந்து செய்யாம விட்டு பண்றதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள்.
ஒவ்வொரு ட்ரைனிங்கும், ஒவ்வொரு மீட்டிங்கும், ஒவ்வொரு ஈவென்ட்டும் நமக்கு நிறைய விஷயங்கள கத்துக் கொடுத்துட்டே இருக்கும். காலையில இப்ப சுமதி மேடம் கொடுத்த விஷயம் எப்படி பாருங்க. எவ்வளவு அருமையான விஷயம். எல்லா ஃபேமிலிலயும் வீட்டுக்குள்ளேயே நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். எல்லாருமே உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம். எதையுமே உடனே அக்செப்ட் பண்ணாம, அதுக்கு ஒரு குறை சொல்லி, அதுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சு, அது சரியில்லைன்னு சொல்லி, அதுக்கு அத ஒரு ஆர்குமென்ட் பண்ணி, இப்படித்தான் நம்ம எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் இது வந்து சப்ளிமெண்ட் அப்படிங்கும்போது ரொம்ப யோசிக்கிறோம். இது உண்மையிலேயே அது பண்ணுமா? இதுல அதெல்லாம் இருக்கா? இது உண்மையிலேயே நோனி தானா? நோனி இவ்வளவு நாள் ஜூஸ்ல தானே குடுத்தாங்க. இப்ப எப்படி அத கேப்சூல் மாரி நீங்க குடுக்குறீங்க? இதெல்லாம் சாத்தியமா? இந்த ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் தான் இது அப்படின்றதுக்கு என்னங்க இப்படிலாம் கேட்கறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஃபிரெண்ட்ஸ், நமக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன். ஆரம்பிக்கும்போது நம்ம 15 பேர் இருந்தோம். முடிக்கும்போது 50 பேர் இருக்கிறாங்க. வெற்றிக்கு உழைப்பு எவ்வளவு குட் முக்கியம், மார்னிங் சார். முக்கியம் நேரம் தவறாமை. எல்லாரும் ஆரம்பத்துல இருந்தே பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை புரிஞ்சிருப்பீங்க. நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்காததுக்கு காரணம் அதுதான் நான் நினைக்கிறேன். முழுசா பார்க்காதனால தான் இந்த மாதிரி ஃபீட்பேக் எப்படி கொடுக்குது. நான் இடையில தான் வந்தேன், நான் 6:30 மணிக்கு தான் வந்தேன், நான் 7 மணிக்கு தான் வந்தேன், அதனால நான் எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கறவங்க இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. குட் மார்னிங் சார். வர்றவங்க சீக்கிரமா பரமசிவம் சார் குட் மார்னிங். நீங்க முதல்ல வந்துட்டீங்க, சொல்லுங்க. குட் மார்னிங் சார். இப்போ நம்ம வீட்டாண்ட ஒரு பெரியவர் வந்து 65 வயசு அவர் இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்ன, ஒரு மாசம் முன்ன ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்து, நான் 2 வருஷத்துக்கு முன்ன சொல்லும்போது அவரு ரொம்ப எதிர்ப்பு எனக்கு. அப்ப அவரே வந்து இப்போ ஒரு 15, 20 நாளைக்கு முன்னால ரொம்ப நடக்க முடியாம வீட்டுல இருந்து, அவருக்கு வந்து ஸ்பைருலினா, ஆலோவேரா, நோனி, ஃப்ளக்ஸ் ஆயில் இது 4 சப்ளிமெண்ட்டும் கொடுத்து இப்போ 15 நாள் ஆகுது. இப்ப நல்லா இருக்காரு. இப்ப நைட்டு கூட பேசிட்டு வந்தேன். வெரி குட். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும் போய் ஹாஸ்பிட்டல்ல எங்களால முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற முடியும், ஆனா சொல்ல முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தவரு இப்ப நல்லா இருக்காரு ஐயா. அவருக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு என்ன பிரச்சனைன்னா, ரொம்ப சோர்வாகி நடக்க முடியாம சுகரு, பிபி, தைராய்டு எல்லாம் வந்து சேர்ந்து போச்சு அவர். அவங்க பையன் வந்து இதுல வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கான் இதுல வெஸ்டேஜில். இருந்தும் அவன் வந்து கண்டுக்கிறது கிடையாது. அவங்க வீட்டுக்கார அம்மா பசங்க எல்லாமே வந்து இதை சரியா சொல்றதும் கிடையாது, எடுத்துக்கிறதும் கிடையாது. 65 வயசு ஆகுது ஐயா அவருக்கு. 65 வயசு ஆகுது. ஆமா. இப்ப இந்த ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்த பிறகு அவர் நல்லா தெம்பா இருக்காரு ஒரு 15 நாள்லயே. நைட்டு 8 மணிக்கு பேசிட்டு வர நல்லா இருக்காரு. அவரே சொல்றாரு, நான் இந்த சப்ளிமெண்ட்டை எடுக்கலைன்னா என் பசங்களோ எங்க வீட்லயே யாருமே என்னை வந்து காப்பாத்தி இருக்க மாட்டாங்க, என் உயிரை வந்து பாதுகாப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. விட்டுட்டாங்க அவரே, இருந்தாரு போனா போன. அவர் வந்து என்ன சொல்றாரு என்கிட்ட, நான் இருக்கிறத விட நான் போயிருந்தே நல்லது இந்த பசங்க கிட்ட அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொன்னேன், பணம் கூட வந்து அவரும் கொடுக்கல, அவங்க பசங்களும் கொடுக்கல, யாருமே கொடுக்கல. அவர் வேலை செய்யற இடத்துல வடபழனில ஒரு கம்பெனில அவர் வந்து சோஃபா செட்லாம் தைக்கிறவர். அப்போ அந்த கம்பெனில போய் நான் தான் அந்த மேனேஜர்கிட்ட சொல்லி 2000 பணம் வாங்கின்னு வந்து அம்பத்தூர் ஸ்டாக் பாயிண்ட்ல தான் வாங்கினேன். வாங்கி கொண்டாந்து கொடுத்து சாப்பிட்டு இப்ப நல்லா இருக்காரு. வெரி குட், வெரி குட், சூப்பர் சார். இதுதான், அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க எல்லாருமே வந்து எனக்கு பயங்கரமான எதிர்ப்பு சொன்னாங்க. இவருக்கு நீங்க ஏதோ கொடுத்து இன்னமும் பண்ண போறீங்க, நீங்க சைடு எஃபெக்ட் வந்து என்ன நடந்துரும், யாராவது ஏதாவது பேசினா நம்ம ஆளுங்க பயந்துருவாங்க. இதெல்லாம் பேசுனாங்க. ஏன்னா இந்த சப்ளிமெண்ட் எல்லாம் நான் எடுத்துருக்கிறதுனால எனக்கு இது தைரியமா இருக்கு, எனக்கு பயமே கிடையாது, யாருக்கு ஒன்னாலும் இதை கொடுக்கலாம் அப்படின்னு தான் அவருக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். கிரேட், கிரேட், சூப்பர் சார். அதாவது நீங்க எடுத்த முடிவு கரெக்ட். ஏன்னா நீங்க சாப்பிட்டனால உங்களுக்கு அந்த இது கிடைச்சது. ஆமா, நீங்க தைரியமா, அதான் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பொருட்களை யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம தைரியமா பிசினஸ் பண்ண முடியும். இப்ப இன்றைக்கு அக்ரில பொருளை யூஸ் பண்ணவங்க எல்லாம் அக்ரி ப்ராடக்ட் தைரியமா கொடுத்துட்டு இருக்காங்க. சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணவங்க எல்லாம் கொடுத்துட்டு இப்போ அவருக்கே வந்து ஃப்ளக்ஸ் ஆயிலும், இது சமையல் ஆயில் ஒரு டப்பாவும் எல்லாரையும் இதுவும் நம்ம ரவி சார் கிட்ட தான் போட்டு வாங்கி வச்சிருக்கேன். வெரி குட். நீங்க தான் வாங்க போறேன் அவர்கிட்ட, வாங்கின வந்து அவருக்கு தான் கொடுக்க போறேன் இப்போ மறுபடியும். சரி சரி, நல்லது நல்லது.
நன்றி ஐயா, வணக்கம் ஐயா. ஓகே, தேங்க்யூ. ரைட் சார். நன்றி சார். வேற யாராவது பேசுறீங்களா? யாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரலையா? பிரபு சார், வாழ்த்துக்கள். சார் குட் மார்னிங் சார். குட் நல்லா மார்னிங். இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும். நான் வெஸ்டேஜ் ப்ராடக்ட் பத்தி இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த மாதிரி பார்க்கும்போது நான் உள்ள வந்தது நிறைய டைம் பேசியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அம்மாவுக்காக தான் நான் வந்து வாங்கிட்டு இருந்தேன் சார். ஏழுமலை சார் தான் வந்து சொன்னாரு நல்லா இருக்குங்க ப்ராடக்ட் அப்படின்னு. சார் என்ன சார் நீங்களே ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றீங்க, இந்த ப்ராடக்ட் ரெஃபர் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல எடுத்து பாருங்க சார் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. எங்க சார் நான் 10 வருஷமா அம்மாவுக்கு பார்த்துட்டு இருக்க ஹாஸ்பிட்டல் ஒண்ணுமே சரியா கேட்கல அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பல லட்சங்கள் நான் செலவு பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி இல்லை இது எடுத்து பாருங்க. நாங்கள் ஒரு 3 மந்த் எடுத்தேன், கொஞ்சம் ரிசல்ட் நல்லா கிடைச்சது, ஆக்டிவ் ஆனாங்க. அதுக்கப்புறம் 6 மந்த் எடுத்தேன். அவங்களுக்கு ரெகுலரா வாங்கி கொடுத்தேன் சார். கை கால் மூட்டு வலி, அப்புறம் ஒரு கை கால் வராம இருந்தது. அது எடுத்து சாப்பிடும்போது ரிசல்ட் நல்லா இருந்தோடனே சரி நம்ம வாங்கக்கூடிய பொருளுக்கு வருமானமும் வருது, நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து நான் சிறப்பா பண்ணிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தேன். ஊரே வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க அம்மா படுத்து இதில் தான் இருப்பாங்க, எங்கேயும் எழுந்து போக மாட்டாங்க. அப்புறம் பார்த்தாங்க என்ன பண்ணா அந்த பையன் இப்படி இருந்தாங்க, எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலே போயிட்டு இருப்பாங்க, இப்போ எப்படி அவங்க அம்மா எழுந்து எல்லாம் பண்றாங்க செய்யறாங்க அப்படின்னும்போது இது மாதிரி மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் வெஸ்டேஜ்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்பதான் அவங்க சொன்னாங்க ஏதோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. ஏதோ பண்ணல, நாங்க வெஸ்டேஜ்ல மாத்திரை இருக்கு, ஆயுர்வேதிக் மாத்திரை நல்லா இருக்கு, எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது, நீங்க வாங்கி சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னா அப்புறமா தான் ஒவ்வொருத்தரா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சார். அந்த மாதிரி தான் இந்த பிசினஸ் போயிட்டு இருக்கு. நம்ம ஹெல்த்துக்கு வந்து முதல்ல வெஸ்டேஜுக்கு வந்து நன்றி சொல்லணும் சார். மக்கள் நல்லா இருந்தாதான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்க முடியுன்றது தான் கௌதம்பாடி சார் வந்து பிளான் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்காருங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அதான் உண்மை சார். ஹலோ சார். சார் 26 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு நீர் கட்டியிருக்கு வயித்துல. அது நிறைய எப்போ எனக்கு அந்த ஏஜ்ல அவங்களுக்கு தெரியாது. அப்பெல்லாம் லேட்டு குழந்தை பிறக்கல அப்படின்னு ரொம்ப பிரச்சனையா இருந்திருக்கு அப்போ 65 63ல. அப்போ அவங்க எல்லாம் தெரியவே இல்லை, கண்டே பிடிக்கல. அப்போ ரொம்ப லேட்டா தான் பிறந்திருக்கோம் நாங்க 3 பேரு, 4 பேர் ஒருத்தர் இல்ல. இப்போ வந்து அவங்களுக்கு என்னன்னா இந்த இப்போ வந்து இத்தனை இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு வயித்துல உருட்ட ஆரம்பிச்சிச்சு சார். அவங்களுக்கு 75 இயர்ஸ் ஆகுது சார். அவங்களுக்கு உருளுது வயிற்றுக்குள்ள. எல்லா டாக்டர்கிட்டையும் காமிச்சு சரி ஆகவே இல்லை, உங்களுக்கு சரி பண்ண முடியாது, கட்டி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் ரேச்சன் சார்கிட்ட சொன்னேன். அவர் வந்து சத்தாவரி, இன்னும் நோனி, டாக்ஸ் கிளீன், இன்னும் நிறைய எல்லாமே சொன்னார். எல்லா சப்ளிமெண்ட்டும் நான் வாங்கி கொடுத்தேன். ஒரு 10 இருக்கும், 4 6 இன்னும் ஞாபகம் இல்லை, வாங்கி கொடுத்தேன். இப்போ 3 மந்த்ஸ் கொடுத்தேன் சார். இது நடந்து ஒரு 6 மந்த்துக்கு மேல 1 இயர் கூட ஆகுது. அது ஏன் சொல்ல வரேன்னா அவ்வளோ இயர்ஸ் கழிச்சு அம்மாக்கு இப்போ அது அவ்வளோ சீக்கிரம் 3 மந்த்ஸ்ல சரியாயிடுச்சு, சுத்தமாவே சரியாயிடுச்சு சார். எல்லா டாக்டரையும் பார்த்து இங்கிலீஷ் மருந்துல எதுவுமே உங்களுக்கு குணப்படுத்த முடியாது, அப்படியே விட்டுருங்க, உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் மேடம். என்னென்ன சப்ளிமெண்ட் வாங்கி கொடுத்தீங்க மேடம்? அதான் சார் அந்த நோனி, டாக்ஸ் கிளீன், அப்புறம் வந்து ஸ்பைருலினா, நோனி, டாக்ஸ் கிளீன், ஸ்பைருலினா, கைனடர்மா, அப்புறம் இன்னும் ஆலோவேரா கூட, ஆலோவேரா ஒரு 6 ப்ராடக்ட் இருக்கும் சார். இன்னும் 2 மறந்துட்டேன். எல்லாமே கொடுத்து 3 மந்த்ஸ்ல பியூர் ஆயிட்டாங்க சார். கட்டியே இல்லை, உருட்டுல இன்னும் பண்ணல. அவங்க 3 மந்த்ஸ்லயே 1 மந்த்லயே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு. இப்ப இன்னும் வரைக்கும் நான் வாங்கி கொடுத்து எப்படியும் நிறைய இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்ப கூட அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமே இல்லை. இப்ப அவங்க சாப்பிடல, நிறைய வேலை நீ வாங்கி கொடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வாங்கி கொடுக்கல, வேண்டாம்னு போட மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு பியூரா குணமாயிடுச்சு சார். இப்போ அவங்க வந்து சர்ச்சில் போய் சாட்சியெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க, எனக்கு நல்லா ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு மாதிரி அவங்க கேன்வாஸ் பண்றாங்க சார், எல்லாருக்கும் சொல்றாங்க சார். யாராவது கிடைச்சா கூட இந்த மாதிரி இந்த வெஸ்டேஜ் மாத்திரை இருக்கு, சாப்பிடு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து பியூர் குணமானவங்க அவங்க சார். மற்றவங்க சும்மா இருக்கு, நான் இது வரைக்கும் சாப்பிட்றேன்னு கூட கிடையாது, இது வரைக்கும் அவங்க விட்டுட்டாங்க. ஆனா சரியாகி இங்கிலீஷ் மருந்து வைத்தியம் சரி பண்ணாத ஒரு விஷயத்த
வெஸ்டேஜ் மருந்து சரியா இருக்கு. இது வந்து இப்போ இல்ல, ரொம்ப ஒரு 3 இயர்ஸ் கூட ஆயிருக்கலாம். இது வரைக்கும் இன்னும் அவங்களுக்கு அந்த கட்டி வரல. இப்போ நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு 59 இயர்ஸ் ஆகுது. ஆனா வந்து அவங்க வந்து அப்ப 63ல வந்தது. 63னா மேரேஜ் அப்போ. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்படி இருந்திருக்கு அவங்களுக்கு தெரியல. நானே லேட்டா தான் பொறந்தேன். அதான் 65ல அன்னைக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது அன்னைக்கு மக்களுடைய அறியாமை அது மாதிரி இருந்தது. பட் ஆமா இன்னைக்கு சார். வந்து அப்படி இல்ல. நீங்க எதுவுமே சொல்லலைன்னா கூட ஒரு காய்ச்சல்னு போனா கூட ஃபுல்லா ஸ்கேன் பண்ண சொல்லிடுவாங்க டாக்டர்ஸ். ஆமா சார். ஆமா சார். இன்னைக்கு வந்து அறிவியல் முன்னேற்றம், அது இல்லாம இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க வந்து அந்த வாடகைய வசூல் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணத சம்பாதிக்கணுன்ற மாரி போறாங்க. அது அதெல்லாம் நீர்க்கட்டி ஆபரேஷன் கூட பண்ண முடியாது சார் அது. உடனே உடனே அது எல்லாம் ஃபைப்ராய்டா இருந்தா, நார்க்கட்டி ஃபைப்ராய்டா இருந்தா அத அத ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனா அந்த நீர்க்கட்டிய மட்டும் பண்ணவே மாட்டாங்க. இப்ப எல்லாரும் பசங்களுக்கும் இருக்கு பாருங்க சார். எல்லா சின்ன பசங்களுக்கும் நீர்க்கட்டி இருக்கும். அதனால தான் குழந்தை பிறக்கிறது லேட் ஆகுது. கஷ்டமா இருக்கு எல்லாமே. அதுதான் டாக்டர்ஸ் ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. ஆமா சார். சத்தாவரி குடுத்தாரு. சத்தாவரியும் குடுத்தாரு. ம், ம். சத்தாவரியும் வாங்கிட்டு போனேன். நீர்க்கட்டிக்கு முதல் இது மருந்து வந்து சத்தாவரி, அடுத்தது நோனி. ஆமா. ஆமாங்க சார். எல்லாம் குடுத்து 3 மந்த்ஸ்ல குணமாச்சு சார். வெரி ரொம்ப கூட குட், வெரி எல்லாம் குட். கிரேட். ஆமாங்க சார். சூப்பர். ஃபிரெண்ட்ஸ் இந்த மாரி நெறைய தேவையற்ற டெஸ்டிமோனி இருக்கு சார் என்ட்ட. நெறைய அதாவது டெஸ்டிமோனியல் குடுக்க தான் நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். ஆமாங்க நம்ம சார். வெஸ்டீஜ் அதிகமா நம்ம விரும்புறோம், பேசுறோம் அப்படின்னா டெஸ்டிமோனியல்ஸ் தான். ஆமாங்க மானிசேஷன்ல சார். இருக்க நண்பர்களுக்காக இந்த வாசகம், தேவையற்ற இடங்களில் அதிகம் பேசாதே, தேவையான இடங்களில் பேசாமல் இருக்காதே. இரண்டும் ஆபத்தானது. மார்னிங் செஷன்ல பேசணும் அப்படின்னா பேசணும். பேசினா தான் நம்முடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். 10 இயர்ஸ்ல நான் இதுவரைக்கும் இப்ப இன்னைக்கு தான் சார் எல்லாமே சொல்ல வரேன். இதுவரைக்கும் சொல்லவே இல்ல. எனக்கு சொல்லணும்னா தான் நீங்க சொன்ன மாதிரி பயம். எப்படி பேசுறதுன்னு தெரியாமயே இருந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டே இருந்தேன். இப்பதான் நீங்க தைரியம் குடுத்த தைரியத்துல தான் நான் ஒண்ணு சொல்ல வரேன். ஆமாங்க சார். ரொம்ப நன்றி மேடம். அதாவது உங்களுடைய சாதனைகள் நீங்க எப்போ பேச ஆரம்பிச்சிருந்தா, எப்போ பெருசா வந்திருக்கும் சாதனைகள்லாம். அதாவது ஆமாங்க நீங்க சார். செஞ்சத கூட உங்க அம்மாவுக்கு கிடைச்ச ரிசல்ட்ட கூட 3 வருஷம் கழிச்சு நீங்க டெஸ்டிமோனியலா சொல்றீங்க. ஆமாங்க சார். அதாவது கன்சியூம், ஷேர். நீங்க கன்சியூம் பண்ணி கிடைக்கிற ரிசல்ட்ட உடனே ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அப்ப உங்களுடைய வெற்றி ஒரு 3 வருஷம் தள்ளி வந்திருக்கு. ஆமாங்க சார். அப்ப ஆண்டுகள் எனக்கு தொடர்ந்து நீங்க பயன்படுத்தின பிறகு கூட உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டையும் சொல்லல. உங்க அம்மாவுக்கு கிடைச்ச ரிசல்ட்டையும் சொல்லல. அப்ப இது ஆமாங்க எல்லாமே சார். உங்க பையனுக்கு கிடைச்ச ரிசல்ட்டையும் சொல்லல. ஆமாங்க சார். பாருங்க எவ்வளவு நாள் அதாவது ஒரு Zoomல கூட பேசுறதுக்கு தயங்கி இருந்து, ஒரு தனியா ஒருத்தர்ட்ட பேசுறதுக்கு தயங்குனவங்க, இன்னைக்கு Zoomல பேச ஆரம்பிச்சு, மானிட்டேஷன்ல பேச ஆரம்பிச்சு, நீங்க வந்து இப்போ ஒன் டு ஒன் நீங்க தனியா பண்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆமா சார். ஏன்னா ரவிசந்திரன் சார் கூட முடியாது. இங்க நான் வடபழனியில இருக்கேன். ம். அவரு அங்க இருக்காரு. அதனால அவர் அப்பப்ப ஆனா கூப்பிட்டா உடனே வருவாரு சார். நிச்சயமா வருவாரு. அதாவது என்ன ஒண்ணுன்னா, அவரு அங்கிருந்து இருக்காரே எப்படி வருவாருன்னு யோசிக்கிறது ஒண்ணு. 2வது நம்ம கத்துக்கிட்டு பேசினா தாங்க அது ரியல். நம்ம பேச சார் நான் ஆரம்பிச்சா பேசுறேன் தான் சார். கத்துக்கிறது. அதாவது நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டில போய் படிச்சுட்டு வரணும். அங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் படிக்கணும். இல்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல போய் படிக்கணும். லோயலா காலேஜ்ல போய் படிச்சா தான் நம்ம பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல. நீங்க எப்ப பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் கத்துக்கிறீங்க. எத்தனை இப்ப நானே ட்ரெய்னிங் தனியா மீட்டிங் பேசுறேன் சார். பார்த்தாலும், நீங்க ஃபர்ஸ்ட் அதுதான் உங்களுடைய பயத்த நீங்க முதல்ல வெளிய போடணும் அப்படின்னா, முதல்ல Zoom மீட்டிங்ல பேசுங்க. Zoom மீட்டிங்ல பேச ஆரம்பிங்க. பிரபு சார் நேத்து ஒரு ஒன் டூ ஒன் போயிருந்தாரு. அந்த போட்டோ தான் காட்டினேன் இப்போ. அடுத்து நேத்து எம்டிஎம்ல நடந்த அந்த ஸ்டில் தான் இப்ப போட்டேன். எம்டிஎம் சரவணன் சாருடைய எம்டிஎம் நடந்தது நேத்து சென்னையில. எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம பேச ஆரம்பிச்சா தான் அடுத்த எம்டிஎம்ல பேச முடியும். நம்ம பேச ஆரம்பிச்சா தான் நம்ம டீமுக்கு நம்ம ஒரு டீம் மீட்டிங் பண்ண முடியும். நம்ம பேச ஆரம்பிச்சா தான் நம்ம டீமுக்கு நம்ம ஒரு ட்ரெய்னிங் குடுக்க முடியும். எல்லாருமே ஆரம்பத்துல பேச தயங்குனவங்க தான். பேச வெட்கப்பட்டவங்க தான். கூச்சப்பட்டவங்க தான். ஆனா நம்ம பிசினஸ்க்கு நீங்க பேசல அப்படின்னா நம்ம பிசினஸ வளர்க்க முடியாது. நம்ம பிசினஸ்ல நம்ம இப்ப பாருங்க சுமதி மேடம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்த ரிசல்ட். அவங்க அம்மாவுக்கு இருந்த நீர்க்கட்டி எல்லாமே சரியா இருக்கு. ஆனா அவங்க வெளிய சொல்லல. அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், முட்டு வலி, எல்லா ஜாயிண்ட் பெயின் எல்லாமே சரியா இருக்கு. ஆனா வெளிய சொல்லல. அவங்க பையனுக்கு இருந்த பிரச்சனை, அத வெளிய சொல்லல. எல்லாமே சரியா இருக்கு. எல்லாமே வெஸ்டீஜ் ப்ராடக்ட் மூலமா சரியா இருக்கு. அவங்க குடும்பத்திலேயே 3 டெஸ்டிமோனியல் இருக்கு. ஆனா வெளிய பேசல. இப்ப 2 மாசமா நம்மட்ட மார்னிங் செஷன்ல பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து
அவங்கள ஏப்ரல் மாசம் நான் மீட் பண்ணேன். அதுக்கு பிறகு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப பெருமையா இருக்கு. காரணம் என்னன்னா, உங்களுடைய வெற்றிக்கு நான் ஒரு சின்ன துரும்பா இருந்து உதவி செஞ்சிருக்கிறேன்றது தான். நிச்சயமா உங்களுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். இப்ப எல்லா இடத்துலயும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. டெய்லி ஒரு 1 to 1 பார்க்காம நீங்க இப்ப தூங்குறது இல்ல. நிச்சயமா டெய்லி ஒரு 1 to 1 பேசும்போது ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த எனர்ஜி, அந்த பவர் உங்ககிட்ட வந்தாச்சு. ஏன்னா நீங்க பேசுற ஆளுங்கள்லாம் உங்க கூட வருவாங்க. இமிடியேட்டா ஐடி போடுவாங்க, ப்ராடக்ட் வாங்குவாங்க, யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் வெற்றி. எப்படி தமிழ் மேடம் இன்னைக்கு 4 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து 4 பேரை கூட்டு போய் ஃபீல்ட் ஒர்க் பார்க்கறதுக்கு தயாராயிட்டாங்களோ அது மாதிரி தான். எல்லாருமே இப்படிதான். நீங்க பேச ஆரம்பிச்சாதான். பிரபு சார் இன்னைக்கு தனியா போய் பேசுறாரு. அன்றைக்கு ஏழுமலை சாரோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு தனியா போய் 1 to 1 ஹோம் மீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் அவருடைய வெற்றி. ஒரு டைரக்டர் ஆகி ஒரு சில்வர் கோல்டு வர்ற வரைக்கும் பிரபு சார் வந்து ஏழுமலை சாரோட தான் போவார் அவங்க அப்ளைனோட. இன்னைக்கு இண்டிவிஜுவலா போக ஆரம்பிச்சிட்டாரு. கரெக்டா சார்? எஸ் சார். சார் அவர் கூடயே தான் டெய்லியும் போயிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நானா தனியா போக ஆரம்பிச்சிட்டேன் சார். அவ்வளவுதான். நீங்க எப்ப தனியா போக நினைக்கிறீங்களோ அப்பவே நீங்க உங்களுடைய வெற்றி அங்க இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ளைன் கூட இருக்கணும் கத்துக்கிற வரைக்கும். ஆனா அப்ளைனும் உங்க கூடவே இருக்க முடியாது எப்பவுமே. கத்துக் கொடுப்பாரு. எல்லா அப்ளைனும் கத்துக் கொடுக்க தயாரா இருக்காங்க. ஆனா கத்துக்கணும், பேசணும்ன்றத நீங்க முடிவெடுத்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால ஜெயிக்க முடியும். உங்க அப்ளைனுக்கும் மொதல் டைம் வந்துட்டு நம்ம எல்லாருமே அப்ளைனை கூப்பிட்டுட்டு போலாம் சார். அப்புறம் எதுக்கெல்லாம் அப்ளைனை கூப்பிடணும்னா, நம்ம என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாலும், எவ்வளவு கத்துக்கிட்டாலும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும், நம்ம சொந்தக்காருக்கும் நம்ம அப்ளைன் தான் கூட்டிட்டு போகணும். நிச்சயமா, நிச்சயமா. அது உண்மை. நம்ம வெல் நோன் ஃபேஸா இருந்தா நம்ம நான் ஆரம்பத்திலே டே 1ல 2012 நான் ஜாயின் பண்ணும்போது சொன்னது மேடத்துல அதுதான். என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க வந்து பேசுங்க. என் டீம்ல வர அத்தனை பேருக்கும் நான் பேசிடுவேன். அவ்வளவுதான். கண்டிஷன் அதான். அப்ளைனை எங்க கூட்டு போனா நமக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெரி க்ளோஸ். அவங்கள கூட்டு போகணும். அப்ப அப்ளைன் என்ன பேசுறாங்கன்றத ரெக்கார்ட் பண்ணுங்க. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ராஜேந்திரன் சாரோட போகும்போது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அவருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு 40 வருஷமா டைல்ஸ் கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. டைல்ஸ் கடை சொந்தமா தயாரிக்கிற ஃபேக்டரியே வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் லாஸ் ஆகி கொஞ்சம் உளுந்து பிறண்டு நிறைய சம்பாதிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் அவங்க இதா இருக்கும்போது போய் பேச ஆரம்பிக்கிறோம். அவங்க அப்படிப்பட்ட முதலாளிகிட்ட நம்ம எப்படி பேச முடியும்? பணம் போட்டாதான் பணம் எடுக்க முடியும். நம்புறவங்க எப்படி பேச முடியும்? ஆனா அங்கேயும் பேசி அவங்கள இந்த வாரம் ஆபீஸ்க்கு வர வச்சிருக்கிறோம். சார் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாரு. வாங்கிட்டு அவரை ஆபீஸ்க்கு வர வச்சு நம்ம பேசணும். ஏன்னா அவங்க ஆபீஸ்ல வச்சு பேசுறதை விட நம்ம ஆபீஸ்ல வச்சு பேசும்போது இன்னும் சிறப்பா இருக்கும். அவர் இருக்க வடபழனி. அதனால அவங்க நுங்கம்பாக்கம் வர்றது ஈஸி. ஏன்னா ராஜேந்திரன் சார் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதா அதுல? ராஜேந்திரன் சார் சார் இருக்கீங்களா? ஃபைன். ஓகே. வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? ஹலோ. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். நாளைக்கு ஒருத்தரோட லைவ் ப்ரோக்ராமோட உங்களை மீட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ எல்லாரும் தயாராகுங்க. உங்க டீமுக்கும் தயார் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு லைவ் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பள்ளிவேல் சார் தேங்க்யூ ஆல். நம்பிராஜன் சார் தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆனா ஃபீட்பேக் ஏன் பேச மாட்டேன்றீங்க? எல்லாரும் பக்கத்துல தான் இருக்கீங்க, கேட்டுட்டு தான் இருக்கீங்க. திருப்பூர் பள்ளிவேல் சார் முதல்ல நிறைய பேசினாரு. இப்ப ரொம்ப அமைதியாயிட்டாரு. இல்ல சார், பேசலான்னு தான் இருந்தேங்க. எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. சரி, நாப்கான் பத்தி நிறைய ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதைத்தான் தொடர்ந்து நாளைக்கு சார். சார் எல்லாம் கரெக்ட். சினிமா தியேட்டர்ல டிக்கெட் எடுக்க போறீங்க, எல்லாரும் வாங்கட்டும், அப்புறம் நம்ம வாங்கிக்கலாம்னு ஓரமா நிப்பீங்களா?
அப்படி இல்ல இல்லைங்க சார். பிரியாணி கொடுக்குற இடத்துல போயிட்டு நீங்க அதை சரி எல்லாரும் சாப்பிட்டு போட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு இருப்பீங்களா? முதல் ஆளா போவாங்க. அப்போ நீங்க உங்க மைக் ஆன் பண்ணா நான் ஆட்டோமேட்டிக்கா நான் உங்களை கூப்பிட்டுருவேன். கண்டிப்பா சார். சார் இதுல எல்லாம் மைண்ட் எல்லாம் மெமரி இதாயிட்டு தான் இருக்கு சார். நல்லா ரிலீஸ் பண்ணிட்டு ஆனா ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசலான்னு தான் மூமெண்டா இருந்தேங்க. அப்ப நம்ம நண்பர்கள் பேசிட்டு இருந்தாங்க. சரி பேசுங்க பேசுங்க, இப்போ கூட பேசலாம், பேசுங்க. அந்த நேப்கன் பத்தி மீட்டிங்ல இப்ப கேட்டோம் இல்லைங்க சார். அது நம்ம அது லைவ்ல வந்து வீட்டுல ஃபேமிலிக்கே வாங்கி கொடுத்தேங்க. பாப்பாவுக்கு இவங்கெல்லாம் வந்து மாசமானா வந்து அந்த மந்த்லி பிரச்சனை அன்னைக்கு வகுறு வலி பயங்கரமா ரொம்ப வலி உள்ளாட துடிப்பாங்க. பார்த்துட்டு நம்ம இந்த ஈழகரை மீட்டிங்ல அதை கேட்டதுனால அப்ப டக்குன்னு அந்த நேப்கின் வாங்கி கொடுத்து இப்போ எல்லாம் நார்மலாகி நல்லா சூப்பரா இருக்கிறாங்க. அதுல இருந்து வெளியில ரெக்கமெண்டேஷன் பண்றத நேப்கின் பத்தி நம்ம நிறைய நாலேஜ் எடுத்து அது மூலமா வந்து இப்படித்தான் இருக்கு அப்படின்ற நிறைய புரிஞ்சுட்டேன் சார். அதை வச்சு நான் எல்லாத்துக்கும் இப்போ அதான் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். அதான் பேசலாம்னு பார்த்தா மேம் பேசிட்டு இருந்தாங்க. வெரி குட், வெரி குட், கிரேட். இல்ல சார், அதாவது யார் அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணாலும் நம்மளுடைய அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ணணும், பதிவு செய்யணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த வயிற்று வலி இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு. அப்ப அதை யூஸ் பண்றதுனால அது சரியாகுது அப்படின்னும் போது நம்ம அதை பதிவு பண்ணணும். கண்டிப்பா சார். பதிவு பண்ணாதான் அது திருப்பூர்ல success. ஆர்டர் போட்டு நான் அங்க பாப்பா சென்னையில இருக்குது. அங்க ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. அங்க இருந்து ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துறேன் சார். இல்ல சென்னையிலேயே அவங்க வாங்கிக்கலாமே. ஏன் எந்த ஏரியால இருக்காங்க? சென்னையில வந்து இப்ப அங்க இருந்து அவங்க வர முடியாதுன்ற இங்க இருந்து நான் பண்ணி கொடுத்துறேன் சார். இல்ல அது ஓகே சார். நீங்க கொரியர்ல அனுப்புறது ஒன்றும் பிரச்சனை இல்ல. சென்னையில அவங்க எந்த ஏரியால இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா பக்கத்துல இருந்ததுன்னா நானே ஸ்டாக் பாயிண்ட் அட்ரஸ் கொடுத்துருவேன் உங்களுக்கு. அம்பத்தூர். அம்பத்தூர்லயே ஸ்டாக் பாயிண்ட் இருக்குங்க. அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி அந்தால போகணுங்க. ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி போகணும் அப்படின்ட்டு. சரி, ஓகே. இல்ல எனிவே, அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சென்னையை சுத்தி பட்டாபிராம், அம்பத்தூர், அப்புறம் வில்லிவாக்கம், கொடுங்கையூர், ரெடில்ஸ் எல்லா இடமுமே இப்போ ஸ்டாக் பாயிண்ட் இருக்கு. சென்னை நுங்கம்பாக்கத்துல பிரான்ச்சே இருக்கு. ஸோ அதனால எங்க நீங்க ஏரியாவை சொன்னீங்கன்னா பக்கத்துல இருந்தா தாம்பரத்துல இருக்கு. ஸோ எல்லாமே எங்களால அதை காட்ட முடியும். செங்கல்பட்டுல இருக்கு. அதனால அதாவது எந்தெந்த ஏரியாவில் இருக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன். தேங்க்யூ சார். இல்ல இப்போ பசங்கள்லாம் ரொம்ப பிரில்லியன்ட். ஆன்லைன்லயே போட்டு வாங்கிடுவாங்க. ஆன்லைன்லயே உங்க ஐடியில வாங்கி உங்க அந்த அட்ரஸ் மட்டும் மாத்தினாக்கா அவங்க அட்ரஸுக்கு போயிடும். தட்ஸ் ஆல். அப்படித்தான் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ண முடியும் இப்போ. அதனால எல்லாமே ஓகே. எவ்ரிதிங் இஸ் ஓகே. 2வது திருப்பூர்ல தான் நிறைய இடங்களுக்கு இப்போ கொரியர் அனுப்புறாரு ரகு சார். அதனால அவரு சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அதனால எல்லாமே இன்னைக்கு ஸ்டாக் பாயிண்ட்ல தான் போய் வாங்கணும்னு சொல்லல. பக்கத்துல இருந்தா இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாமே. நீங்க ஏன் சிரமப்படுறீங்கன்னு தான் சொன்னேன். எனவே அவங்க ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை கூட்டு போய் வாங்கும்போது பிசினஸ் டெவலப் ஆகும் இல்லையா? கண்டிப்பா சார். அப்படிதான் டெவலப் பண்ணணும். ஏய் வாங்க, நான் இந்த இடத்துக்கு போகணும், இது வாங்கணும் வாங்க அப்படின்னும் போது அங்க வருவாங்க, பார்ப்பாங்க. இது என்ன இது என்ன இது என்னன்னு கேட்கும்போது எங்க அப்பா இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அப்பா இங்க இருந்தா எனக்கு பொருள் வாங்கி தராங்க. நான் அதை யூஸ் பண்ணனால தான் எனக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்க ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாசத்துக்கு 1 சேல்ஸ் ஆகிற இடத்துல 4 சேல்ஸ் ஆயிடும். அப்ப அது மட்டும் ஆகாது. அது கூட அவங்க அந்த பசங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்ட சொல்லும்போது அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேல்ஸ் ஆகும். இல்ல அவங்க பேரண்ட்ஸுக்கு ஏதாவது சப்ளிமெண்ட் தேவைப்பட்டா அதுவும் வரும். அப்படித்தான் பிசினஸ் டெவலப் ஆகும். இதுக்காக தான் நாங்க சொல்றது. ஸ்டாக் பாயிண்ட்ல அவங்க போறதுனால ஒரு நாள் போறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு நாள் போகும்போது பிசினஸ் டெவலப் ஆகும். அதுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க. உங்க அப்ளைனுடைய கைடை கேளுங்க. ஜெகதீஷ் சார் சென்னையில வந்து அந்த வேலையை கரெக்டா செய்வாரு. ஏன்னா ஜெகதீஷ் சார் அடிக்கடி சென்னைக்கு வராங்க. சென்னையில ஒரு டீம் அவங்க அழகா கிரியேட் பண்ணி பாத்துக்குவாங்க. எப்படியெல்லாம் நம்ம டீம் எங்கெங்க நம்ம அப்ளைன் போறாங்களோ, எங்கெங்க நம்ம போறோமோ அங்கெல்லாம் நம்ம டீமை டெவலப் பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஒரே ஊர்ல தான் பண்ணணும்னு கிடையாது. எங்க வேணாலும் பண்ணலாம். 8 நாடுகள்ல பண்றதுக்கு பாலி சார் வழி பண்ணி வச்சிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டிலே பண்றதுக்கு முதல்ல யோசிக்கணும். அடுத்த ஊர்ல போய் பண்றதுக்கு யோசிக்கணும். கரெக்டா? சூப்பர் சார். அதனால அதாவது பேசினாதான் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்ளைன்ட்ட பேசுனீங்கன்னா ஐடியா கொடுப்பாங்க. அந்த ஐடியாவை எப்படி செயல்படுத்தணும். அப்ளைன் கூட இருந்து அழகா சொல்லி தருவாங்க. இல்ல கூட இருந்து செஞ்சு தருவாங்க. ஒன்ஸ் ஒரு தடவை செஞ்சுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது நீங்க செஞ்சுக்கலாம். ஓகே. இப்ப ஃபீட்பேக் கொடுத்தனால தானே இது வந்தது. கண்டிப்பா சார். அதனாலதான் எல்லாரையும் பேச சொல்றோம். ஃபீட்பேக் கொடுக்க நீங்க பேசதாங்க வரும். பேசாமே இருந்துகிட்டு நம்ம ஜெயிச்சிடலாம்ன்ற உங்க நம்பிக்கையை நான் தப்பு சொல்லல.
ஆனா நீங்க பேசாம அந்த நம்பிக்கை எப்போ வரும்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள். அந்த கனவை நினைவாக்குறது எப்படி? தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவுன்னாரு. அப்போ நம்ம தூங்க விடாம நம்ம வந்து அங்க உழைக்க ஆரம்பிச்சாதான் எல்லாமே கிடைக்கும். கரெக்டா இல்லையா? கண்டிப்பா சார். சோ பிளான் பண்ணுங்க. ரைட்டா? எஸ் சார். பிளான் பண்றேன் சார். திருப்பூர்ல இருந்து முருகன் அப்படின்ட்டு அவரு வந்திருக்காரு. அவரு ஆர்வமா இருக்காரு. இதுல வந்து பெரிய லெவல்ல சாதிக்கணும் அப்படின்ட்டு, பெரிய லெவல்ல நான் பண்றேன் அப்படின்ட்டு இப்ப மீட்டிங்ல இருக்காரு. உடல்நல சரியில்லாட்டியும் வீட்டுல இருந்தே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவரு ரொம்ப வெஸ்டேஜ்ல வந்து வெறித்தனமா இறங்கி செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். மீட்டிங் வந்திருக்காரு. அவங்க லைவ்ல தான் இருக்காரு. முருகனா? ஆமாங்க சார். திருப்பூர். முருகன் சார், குட் மார்னிங். திருப்பூர் முருகன் சார். முனியப்பன் சார். சாரி, முனியப்பன். அதான் முனியப்பன் சார முதல்ல குட் மார்னிங் சொல்லி வெல்கம் பண்ணிட்டேன். அவர் பேசவே இல்ல. நான் என்ன பண்றது? இன்னைக்கே வந்திருக்காரு. கண்டினியூவா நான் ஃபாலோ பண்ணி நான் இதுல ஜெயிச்சாகணும் அப்படின்ட்டு ஒரு இது பண்ணியிருக்காரு சார். சபதம் எடுத்திருக்காரு. இப்போ நம்ம இவரு சொன்ன மாதிரி தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் அப்படின்ற மாதிரி அவரு தட்டுறதுக்கு ரெடியா இருக்காரு சார். ஸ்கிரீன்ல ஒரு ஸ்லைட் போட்டிருக்கேன், தெரியுதா? தெரியுது சார். நீங்கள் கண்டு வியக்கும் ஒவ்வொரு சாதனை மனிதர்களுக்கும் ஆரம்பத்தின் ஆர்வலர். இது ஒரு சாதாரண மனிதரின் உள்ள நோக்கம் அல்ல, இது பெரிய நெட்வொர்க். கண்டு வியக்கும் ஒவ்வொரு சாதனை மனிதர்களும் ஆரம்பத்தில் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் தான், உன்னை போல. எல்லாருமே சாதாரண மனிதர்களா தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சாதனையாளர்களா ஆயிருக்காங்கன்னா தொடர்ந்து வெஸ்டீஜ பண்ணிருக்காங்க, தொடர்ந்து வெஸ்டீஜ பத்தி பேசியிருக்கிறாங்க. அதனால அவங்க சாதனை மனிதர்களா மாறினாங்க. நேற்று எம்டிஎம் பண்ண சரவணன் ஆகட்டும், இல்ல மேடம் ஆகட்டும், இல்ல ராஜன் சார் ஆகட்டும், தொடர்ந்து டெய்லி ராஜன் சார் டெய்லி ஜூம் மீட்டிங் பண்றாரு, டெய்லி ஒரு ஹோம் மீட்டிங் 1 to 1 எல்லாமே இன்றைக்கும் போறாரு. என்ன காரணம்? வெற்றி பெறும் வரை வேகமாக ஓடு, வெற்றி பெற்ற பின் அதை விட வேகமாக ஓடும். ஏன்னா அதை தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம அதை விட சரியான இது பண்ணணும். அப்போ இன்னைக்கு எல்லாரும் சாதாரணமா தான் ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே இன்னைக்கு பேச தெரியாம தான் ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே ஒரு தயக்கத்தோட தான் ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஒரு பயத்தோட தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க பேச 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 அவங்க கத்துக்கிட்டதெல்லாம் வெளியே வருது. மனித மூளை வந்து கம்ப்யூட்டர் மாதிரி, எதோ உள்ள போடுறீங்களோ அது வெளியே வரும். குழந்தைங்க ஆரம்பத்துல குழந்தைங்கிட்ட நல்ல வார்த்தைகளை பேசுங்கன்னுவாங்க, பேசிக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க மூளைக்குள்ள நம்ம அந்த ஃபீட் பண்ணிட்டே இருக்கோம். ஃபீட் பண்ண விஷயம்லாம் திரும்ப வெளியே வரும். வருதா இல்லையா? அதாங்க மனித மூளை. அப்போ நம்ம திரும்ப திரும்ப வெஸ்டேஜ் பிளான், வெஸ்டேஜ்ல சக்சஸ் ஆகிறவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி இதெல்லாம் கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை திரும்ப பேச ஆரம்பிப்போம். நம்ம எதையுமே கேட்கலன்னா பேச முடியாது. ரெண்டாவது பேச ஆரம்பிச்சாதான் வெளியே வரும். அதான் சொன்னேன் இல்லையா, பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசாம இருக்கிற இடத்துல பேசாம இருக்கணும். ஆனா பேச சொல்லும் போது நம்ம பேசுறது இல்ல. வாய்ப்பு கொடுக்கும்போது வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். வாய்ப்பை யார் சரியா பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்கதான் புத்திசாலி. சந்தர்ப்பத்தை யார் சரியா பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்கதான் சாதனையாளர். எல்லாருமே சரி. நீல் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி ஃபர்ஸ்ட் நிலவுல கால் வைக்க வேண்டியது அவர் இல்ல. ஆனா அவர் சந்தர்ப்பத்தை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாரு. 1 செகண்ட், ஒரு 10 செகண்ட்ஸ்ல பைலட்டா போன ஒரு கால் வைக்கல, கோ பைலட்டை வைக்க சொன்னாங்க, அடுத்த செகண்ட் காலை நிலவுல வச்சாரு. இன்றைக்கு சரித்திரத்துல இடம் பிடிச்சிட்டாரு. அப்ப சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிறவங்க சாதனையாளர், சரித்திரம் படைக்கிறவங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. எல்லாருமே சரித்திரம் படைப்போம், சாதனை செய்வோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.